பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு மறுபடியும் ஒரு மாபெரும் வெற்றி. இன்னைக்கு காலையில் வாஸ்கோ வைப்பர்ஸ் டீமை தோக்கடிச்சு அந்த வெற்றியை எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோக்கடிச்சு தான் வந்திருக்கோம், ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி மேட்ச் இல்லை, மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு. கடைசியில் அதன் பிறகு ஒரு லீட் எடுத்து பழனி டஸ்கர்ஸ் டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்ததோட பழனி டஸ்கர்ஸ் டீம் ஒரு பெரிய லீடுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, ரைடிங்கில் ராஜ்பால் சூப்பராக ப்ளே பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் ஹரிஷ் நல்லா சப்போர்ட் பண்ணார். கேசவன் ராஜாவால் எடுத்ததோட பெருசாக ப்ளே பண்ண முடியல. இந்த மேட்ச்சில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனார். ஓகேங்களா, பட் நம்மளோட மற்ற ரெண்டு ரைடர்ஸும் நல்லாவே கேமை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. டிஃபென்ஸ் ரொம்ப ப்ராப்பராகவும் ரொம்ப க்ளீனாகவும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சக்திவேல் பெரிதளவில் டிஃபென்ஸில் அந்த பழைய ஃபார்மில் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம டிஃபென்ஸ் காம்பினேஷன் டேக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் தனித்துவமாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சங்கர். ஓகேங்களா, பயங்கரமாக ப்ளே பண்ணுறாரு, ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு, தேவையில்லாமல் டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுறதே இல்லை. தேவைப்படுற நேரம் அந்த டைமிங் எல்லாத்தையுமே பக்காவாக பிடிச்சிக்கிட்டு டேக்கிள் இனிஷியேட் பண்ணி அதில் பாயிண்ட்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்காரு, தனித்துவமாக தெரிகிறாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி காம்பினேஷன் டேக்கிள்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அபிகுமார் கேமை பயங்கரமாக அந்த டிஃபென்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சக்திவேல் ஒரு ரைடராகவும் அவர் நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அண்ட் கௌதம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச்ல பயங்கரமான சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஓவராலா டிஃபென்ஸ் தான் இந்த மேட்ச் இந்த அளவுக்கு கொண்டு கடைசியில தான் ஒரு பெரிய லீட் எடுத்து ஜெயிச்சோம். அந்த மேட்ச் அப்படியே அழகா கொண்டு வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட டிஃபென்ஸ் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த லீடுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் நம்ம டிஃபென்ஸ் தான். அண்ட் முக்கியமான விஷயம், ஹரிஷ் காமாட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு ஷோல்டரில். அண்ட் அதன் பிறகு தான் அந்த ஒரு தடுமாற்றங்கள் பழனி டஸ்கர்ஸ் டீமில் தெரிஞ்சிச்சு. டிஃபென்ஸ் என்னதான் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் பாயிண்ட்ஸ் கொடுக்காம நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் ரைடிங்கில் ஆள் இல்லை. ஓகேங்களா, கேசவன் ராஜாவால் நினச்ச அளவுக்கு ப்ளே பண்ண முடியல. ஹரிஷ் காமாட்சிக்கு இன்ஜுரி. ராஜ்பால் மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அவரையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க. அவர் டயர்ட் ஆகிட்டாரோ என்னமோ தெரியல, அவரையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு சந்தீப்பையும் ஸ்ரீதரையும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அவங்களும் ஒரு சில இடங்களில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சில இடங்களில் டேக்கிள் ஆனாங்க. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப ரிஸ்கான டிசிஷன்ஸ் எடுத்தனால தான் ஜெயிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ரைடர்ஸே இல்லை. ஓகேங்களா, யார் இறக்குறதுன்னு தெரியல. அந்த இடத்துல சக்திவேல் நான் ஒரு டூஆர் டை போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அண்ட் அதன் பிறகும் வாஸ்கோ வைப்பர்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மறுபடியும் சந்தீப் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேக்கிள் நேரத்தில் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து அதை ஆல் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு கொண்டு வந்திருப்பாப்ல. அண்ட் இந்த மேட்சை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சந்தீப் தான். அந்த சூப்பர் டேக்கில் ஆல் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பார், ஒரு யங் ரைடர். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் இறங்குறாரு. அந்த இடத்துல அவங்களோட மெயின் ரைடர்ஸ் எல்லாருக்குமே இன்ஜுரிஸ் ஏற்படுது, வெளியே கொண்டு போகிறாங்க டயர்னால. அண்ட் அவர் ஒரு யங் பிளேயராக இருந்து அந்த இடத்துல சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளோட டிஃபென்ஸ் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம டீமில் ரைடிங்கில் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் நேரத்தில் கூட டிஃபென்ஸ் முட்டி மோதி போராடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காம்பினேஷன் டேக்கிள்ஸ் எல்லாமே இன்னுமே கண்ணுக்குள்ள இருக்கு. நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே இந்த மேட்சோட ஸ்டார்டிங்கில் நம்ம டீமுக்கு ஒரு பெரிய லீடு கிடச்சிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ராஜ்பால் ஒரு 4-5 ரைட் பாயிண்ட் தரமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாப்புல, ஒரு சூப்பர் ரைடு போட்டு. ஆனால் அந்த இடத்துல நம்ம கிட்ட மேட்ச் வந்துச்சு. அண்ட் அதன் பிறகு வாஸ்கோ வைப்பர்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதன் பிறகு நம்ம கொண்டு போய் ஜெயிச்சிட்டோம். பட் எடுத்ததோட ஒரு பெரிய லீடு கிடைக்கிறதுக்கு காரணம் ராஜ்பாலோட அந்த 4 பாயிண்ட் ரைடு தான். இந்த மேட்சை பழனி டஸ்கர்ஸ் டீம் ஜெயிச்சதுனால 23 புள்ளியோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு மேட்ச் கிடையாது. நாளானைக்கு பார்த்தீங்கன்னா குருஷேத்திர வாரியர்ஸ் கூட மேட்ச் இருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் 17ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா குருஷேத்திர வாரியர்ஸ் கூட நம்ம பழனி டஸ்கர்ஸ் டீம் அடுத்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பாய், see you நண்பா.